மகளிர் அணி சார்பா இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல வந்து அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலுக்கும் இப்ப நடக்கிற சில குளறுபடியெல்லாம் சரி பண்ணிட்டு அழகா விமன்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க செயல்படுங்க, உங்களோட பலம் உங்களுக்கு தெரியும், அதை முன்னாடி இன்னும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்ததான ஆலோசனை கூட்டம் மீட்டிங். கட்சி விட்டு வெளியே போறதுனால எங்களுக்கு நல்லது நடக்கும். இன்ஃபேக்ட் டிவிக்கு ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா யார் யார் கெட்டவங்களும் எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. உள்ள இருந்தே இவங்க எப்பவுமே இவங்க துரோகத்தை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க போறதுனால இன்னும் தொண்டர்கள் யாரும் போலையே, இதுல இருந்து சம்பாரிச்சு ஆளுங்க தானே போறாங்க. தொண்டர்கள் யாரும் போலையே. அவங்க சப்போஸ் அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த கட்சிக்கு எதுவுமே செய்யாம அவங்க ஒரு எம்எல்ஏவே இருந்து அவங்கள ஜெயிக்க வச்ச தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் அவங்க இருந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம். எதையுமே கவலை இல்லாம அவங்க பாட்டு போறது வந்து சரியில்லை இல்லைங்களா? அறிவுரைன்னு எதுவும் இல்லை. எங்க அது சொல்லியிருக்கிறாரு, இடைத்தேர்தல நீங்க இன்னும் கொஞ்சம் பலமா வேலை பாருங்க, பெண்களுக்கு இன்னும் முன்னுரிமை நிறைய கொடுக்கப்படும், உங்களுக்கு இன்னும் ஐடி விங் சார்பாகவும் இது வரைக்கும் இளைஞர் இளம் பாசறை தான் உருவாக்கப்பட்டது. இதுக்கப்புறம் மகளிருக்கும் இது வரும், விமன்ஸுக்கு நிறைய ப்ரையாரிட்டி இதுக்கப்புறம் வரும். அதிமுகல மகளிருக்கு ஒரு ஐடி விங்க பத்தி ஐயா கிட்ட ஆலோசனை போயிட்டு இருக்கு. விரைவில் அதுக்கு ஒரு விமன்ஸ் மட்டுமே செயல்படுற மாதிரி ஒரு ஐடி விங். பிகாஸ் மென்னை தாண்டி விமன்ஸ் இன்னும் நிறையவே செயல்படுவாங்க, அவங்களுக்கு அதுக்கான டேலண்ட் இருக்கு. இல்ல நம்ம இப்ப நாங்க வந்து பண்ண தப்பு என்னன்னா, இந்த மாதிரி நாங்களும் வந்து அப்பவே வந்து ஐயாவோட திட்டங்கள் நல்ல திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரியும். அவரோட திட்டங்கள் பத்தி மெடிக்கல் இது கொடுத்திருந்தாரு. ரோட்ல அந்த கேமராவோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே ஐயா தான். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஐயா கொடுத்திருந்தாரு. பட் அது யாருமே அது வெளியே கொண்டு வரல. இதுக்கப்புறம் நாங்க செஞ்சது எல்லாமே நாங்க அப்பப்ப வெளியிடுவோம். இந்த கிருஷ்ணகிரி டேம் சைடா நிறைய வந்து அந்த கழிவு தண்ணி போகுது. இதை பத்தி பேசுறதுக்கு ஏன் ஒண்ணுமே எந்த மீடியாவும் செயல்படல? அந்த மக்கள் வந்து டெய்லியும் சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்லயும் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இல்லைனாலும் வருங்காலங்கள்ல அதுக்கு ஒரு அந்த தண்ணியை பார்க்கும் போதும் அதோட கால்நடை ஆளுங்க இருக்கிறாங்க, எவ்வளோ இது இருக்கு. அடுத்து 15 கிராமம் அதை ஒட்டி வருது. அதுக்கு இருக்கிற முதல்வராகட்டும் வரப்போற முதல்வராகட்டும் எல்லாருமே அந்த விவசாயம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அதுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த மாதிரி கழிவுநீர் வராம இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கு சோசியல் மீடியால நீங்களும் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்.